தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். அமித்ஷா அவர்கள் மதுரை வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் எதிர்பார்க்கும் எண்ணிக்கையிலும் எதிர்பார்க்கும் தொகுதிகளையும் ஒதுக்க பேச்சுவார்த்தை பல்வேறு கட்டமாக நடைபெறுவதாகவும் தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் 150 தொகுதிகளில் போட்டியிடுவது என கடந்த முறையே முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி சுமார் 35 முதல் 40 தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் அவர்கள் விரும்பும் தொகுதிகளின் பட்டியல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. அவர்களின் செல்வாக்கு மிக்க கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தொகுதிகளை கேட்பதாக தெரிகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 தொகுதிகளிலும், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற முடிவில் இருப்பதாக தெரிகிறது. தமிழ் மாநில காங்கிரசின் ஜி. வாசன் கடந்த முறையே அமித்ஷா அவர்களை சந்தித்த நிலையில் 6 தொகுதிகள் விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனால் காங்கயம், ஈரோடு கிழக்கு, பட்டுக்கோட்டை, லால்குடி ஆகிய 4 தொகுதிகளை ஒதுக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. அதிலும் காங்கேயம் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்க உள்ளூர் அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு கிளம்புவதாக தெரிகிறது. ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பு போடி, பெரியகுளம், ஆலங்குளம் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவது எனவும் அவர்களும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட ஏதேனும் வாய்ப்புள்ளதா என முயற்சிப்பதாகவும் தெரிகிறது. அப்படி சின்னம் ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி விரும்பாத நிலையில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 5 முதல் 7 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் அமித்ஷா அவர்களின் வருகையின் பொது தினகரன் அவர்கள் மேடையேற வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. மக்கள் கட்சியில் நடைபெறும் உட்கட்சி மோதல்களால் அவர்களுடனான பேச்சுவார்த்தையில் இன்னும் முடிவு எட்டப்படாத நிலையில் உள்ளது. எனினும் அவர்களின் செல்வாக்கு மிக்க சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் பரவலாக போட்டியிடுவது எனவும் தெரிகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கு பெறவில்லை என தெரிகிறது. எனவே அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கும் போது மொத்த கணக்கும் மாற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கிருஷ்ணசாமி அவர்களின் புதிய தமிழகம் கூட்டணியில் இணைவது உறுதியாகிறது. அவர்களுக்கு ஓட்டப்பிடாரம், நிலக்கடை தொகுதியை ஒதுக்கி இரட்டை இல்லை சின்னத்தில் போட்டியிட வைக்கவும், மேலும் வாய்ப்பிருந்தால் அமித்ஷாவுடன் சந்திக்க வைக்கவும் முயற்சி நடப்பதாக தெரிகிறது. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கூட்டணியில் இணைத்து தென்மண்டலத்தில் ஒரு தொகுதியை ஒதுக்கி இரட்டை இலை அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை கூட்டணியில் இணைத்து பி. கதிரவன் அவர்களை உசிலம்பட்டியில் களம் காண வைக்க முயற்சியும் நடைபெறுவதாக தெரிகிறது. புரட்சி பாரதம் கட்சியை கூட்டணியில் இணைத்து அதன் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களை கடந்த முறை போல் வேலூர் மாவட்டம் குப்பம் தொகுதியில் போட்டியிட வைப்பதற்கு முயல்வதாக தெரிகிறது. பெருந்தலைவர் மக்கள் கட்சியை கூட்டணியில் இணைத்து அதன் தலைவர் என். தனபாலன் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. மேலும் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியும் ஏ. சண்முகம் அவர்களின் புதிய நீதிக் கட்சியும் தலா 1 அல்லது 2 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.